நீங்க அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க, ஆனா வேலையின் காரணமா என்னால செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு ஒரு அழகிய ஒரு திக்ர சொல்லி தந்திருக்காங்க. அந்த திக்ர ஓதுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த திக்ர நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் பகல் ஃபுல்லா நீங்க அமல் செஞ்சு என்ன கூலி தருவானோ அந்த கூலி அல்லாஹ் அந்த திக்ரின் மூலியமா தருவான். சுப்ஹான் அல்லாஹ். அந்த திக்ர என்னன்னு பாக்கலாமா? இது ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜர் நேரத்துல பள்ளிவாசலுக்கு போறாங்க. அந்த டைம்ல ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிரேயர் மேட்ல அமர்ந்து அமல் செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது திக்ரு செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபஜருக்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹா நேரத்துக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. வந்த டைம்ல கூட அதே இடத்துல ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அமல் செஞ்சுட்டு திக்ரு செஞ்சுட்டு அதே இடத்துல அமர்ந்து இருக்காங்க. இத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, நான் போன டைம்ல இருந்து பார்த்த மாரி அதே போல நீங்க திக்ரு செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க ஆமா அப்படின்ட்டு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு 4 வார்த்தை சொல்லி தரேன், அது நீங்க சொன்னா இவ்வளவு நேரம் நீங்க அமல் செஞ்சீங்கல்ல அதை விட அது அதிக நன்மை தரக்கூடியது. அதாவது நீங்க பகலெல்லாம் அமல் செஞ்சு திக்ரு செஞ்ச நன்மை அது தரும். அது 3 தடவை நீங்க சொன்னா போதும், அது அந்த நன்மை உங்களுக்கு தரும் அப்படின்ட்டு சொல்லி தராங்க. அந்த துஆ தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த துஆ நீங்க 3 தடவை ஓதுனா போதும், உங்களுக்கு பகல் ஃபுல்லா திக்ரு செஞ்ச நன்மை, அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் முஸ்லிம். இது போல துவாக்கள் மட்டும் இல்ல, மார்க்க சட்ட திட்டங்களை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஏஎஸ்வாலின் அகாடமில ஜாயின் பண்ணி ஒரு கம்மியான ஃபீஸ்ல கத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.